இருக்கீங்க. தேங்க் யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் லைவ்ல இருக்கீங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? லைக் போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லைவுக்கு வந்திருக்கீங்க. நேத்து சொன்ன மாரி லைவுக்கு வர முடியல என்னால அதே டைமுக்கு. இன்னைக்கும் அதே டைமுக்கு வர முடியல. ஆனா இன்னைக்கு இந்த டைமுக்கு வந்திருக்கேன். இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சு. ஸோ நீங்க வந்தீங்கன்னா நம்ம எல்லாம் கதைக்கலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அத கிளியர் பண்ணலாம். என்னோட சேனல் பாருங்க ரெகுலரா. பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவைப்படுமா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லி நான் லைவ் போடும்போது வந்து சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் ஒரு குரோத்துக்காக தான் உங்களை சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்குறேன். இதனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது டிப்ஸோ, எக்ஸர்சைஸோ, ஃபேஸ் பேக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கும். சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த மாரி சேனல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ, அவங்களுக்கு ஒரு ஷேர் குடுங்க. நான் போடுற ஷார்ட்ஸ் எல்லாம் ப்ளீஸ் பாருங்க. பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க. லாங் வீடியோ பார்ப்பீங்க, பார்க்கணும் போர் அடிக்கும்னு சொல்லுவீங்க சில பேர். ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கொஞ்ச நேரம் தானே, பாருங்க. பார்த்துட்டு ஒரு ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கும். இப்ப யாராவது லைவ்ல இருந்தா ஹாய் சொன்னா நல்லாருக்கும். இப்போ தான் ஷார்ட்ஸ்லாம் எடுத்து முடிச்சேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. காலைல சமையல், மதியம் சமையல், அதுக்கப்புறம் அ சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, அப்புறம் ரெடி ஆயிட்டு, ஷார்ட்ஸ் கொஞ்சம் எடுத்தேன். எடுத்துட்டு திரும்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு. ஏன்னா ஃபோனுக்கு ரெஸ்ட் வேணும் இல்லையா? மொபைல்ல சார்ஜ் வேற இல்ல. ஸோ சார்ஜ் போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, இப்போ வந்து 6:00 லைவுக்கு வர்றேன்னு சொல்லியிருந்தேன். அதனால லைவுக்கு வந்துட்டேன். ஹாய், ஹலோ, வெல்கம் டு லைவ். லைவ்ல இருக்கீங்க. லைக் குடுங்க. ஹாய் சொல்லுங்க. சாட் பண்ணுங்க. நீங்க யாருன்னு சொன்னீங்கன்னா பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? யாருன்னு தெரியல. ஓகே. நான் பாட்டுக்கு கேட்டுட்டு இருக்கேன். டெய்லி ஒரு குட்டி கதை கொண்டு வருவேன். இன்றைக்கு என்னால ஒரு குட்டி கதையும் ரெடி பண்ண முடியல. அப்படியே வீட்டு வேலையே அவ்வளோ பிஸியா இருக்கு. எப்படித்தான் மத்தவங்கலாம் சமாளிக்கிறாங்கன்னு தெரியல. லைவ் போடுறாங்க, வீடியோ போடுறாங்க, ஷார்ட்ஸ் போடுறாங்க. கரெக்ட்டா இருக்கு டைமு. ரெஸ்ட் எடுக்க கூட டைம் இல்லாம, அப்படியே வேலை, இது வீடியோ எடுக்கிறது, லைவ் போடுறது. என்னாலலாம் டெய்லி லைவ் போட முடியல. ஆனா, டெய்லி லைவ் போட்டே இருக்காங்க. நெறைய சேனல் கன்டினியூவா லைவ் போட்டுட்டு இருக்காங்க. எத்தனையோ சேனல்ஸ். அவங்களாம் எப்படிதான் முடியுதுன்னு தெரியல. ஓகே. லைவ்ல இருக்கவங்க ப்ளீஸ் லைக் குடுத்துட்டு பாருங்க. ஸ்க்ரீன்ல டபுள் டச் பண்ணீங்கன்னா லைக் வந்துரும். இல்லன்னா ஒரு ஹாய் சொன்னீங்கன்னா நல்லாருக்கும். உங்களுக்கு என்ன ஏதாவது டவுட் இருந்தா கேட்டா நல்லாருக்கும். கிளியர் பண்ணலாம். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. லைவ் பார்க்குறவங்க. அ 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே என்னோட சேனல் ஆரம்பிச்சது. இத தான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சேன். இதுவரைக்கும் மானிட்டைசேஷன் வாங்கவே இல்ல. ஏர்ன் பண்ணவும் இல்ல. ஒரு ஒரு பைசா கூட ஏர்ன் பண்ணல. ஸோ திரும்ப இப்போ ஒரு 2 மாசமா ரெகுலரா போட்டுட்டு இருக்கேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது தான். அது என்னோட மிஸ்டேக். நான் ரெகுலரா வீடியோ போட்டதில்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அப்பத்தானே ஸ்டார்ட் பண்ணி நான் வீடியோ போட ஆரம்பிச்சேன். எனக்குமே தெரியல. வீடியோ போடுவேன். வியூஸ் வராது. ஐயோ! என்னடா இது இப்படி இருக்கு. இவ்ளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டும் 1 வியூஸ், 2 வியூஸ், 5 வியூஸ் தான் போகுது அப்படின்னு போர் அடிக்கும். அதுக்கப்புறம் நிறுத்திடுவேன். இப்படியே ஸ்டாப் பண்ணி 5 வருஷமாச்சு. கடைசியில 1 வருஷத்துக்கு முன்னாடி மானிட்டைசேஷன் ஆச்சு. ஆனதுக்கு அப்புறம் ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டேன். வந்து ஃபோன் இல்லாம போயிடுச்சு என்கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபோன் வாங்கிட்டு தான் வீடியோஸ் போடணும் அப்படின்னு ஒரு முடிவிலே இருந்தேன். இப்ப கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் தீர்த்துட்டு, இப்பதான் ஒரு நல்ல ஃபோனா வாங்கி இந்த 2 மந்த்ஸா போட ஆரம்பிச்சு 2 1/2 மந்த்ஸ் இருக்கும். ஆனா ரெகுலரா நான் போட்டுட்டு இருக்கேன். உங்களோட சப்போர்ட் இருந்தா 6 மந்த்துக்குள்ளேயே மானிட்டைசேஷன் வாங்கணும் அப்படின்ற ஒரு எய்ம், ஒரு குறிக்கோளோட தான் இந்த முறை வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஓடிட்டே இருக்கேன். ஓடிட்டே இருக்கும்போது கேப் வருது. பிஸி பர்சனல் ஒர்க்ஸ் அந்த மாரி, இந்த மாரி. ஸோ கொஞ்சம் கேப் வந்துருச்சு. திரும்ப போட ஆரம்பிச்சிருக்கேன். நேத்தெல்லாம் லைவுக்கு வரணும்னு எங்க என்ன வேலைக்கு போனாலும் ஐயோ! வீடியோ போடணும், லைவ் போடணும், ஷார்ட்ஸ் எடுக்கணுமே, இந்த மாரியே ஒரே தாட்டா இருக்கு. தூங்கினாலும் கனவுலயும் அதே நினைப்பாவே இருக்கு. ஸோ அதுதான் இந்த 6 மாசத்துக்குள்ள எப்படியாவது மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணிடணும் அப்படின்ற ஒரு வெறியோடு தான் போட்டுட்டு இருக்கேன். முன்னாடிலாம் எனக்கு தெரியாது ஷார்ட்ஸ் போடணும், லைவ் போடணும் அப்படின்ட்டு. இப்பதான் நெறைய சேனல்ஸ் பார்க்கும்போது அவங்க நிறைய ஷார்ட்ஸ் போடுங்க. அப்பதான் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகும். லைவ் போடுங்க. அப்ப வாட்ச் ஹவர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அத பார்த்து தான் நானும் போட ஆரம்பிச்சிருக்கேன். அவங்களும் அப்படிதான் போட்டுட்டு இருக்காங்க. அதுல தான் வாட்ச் ஹவர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள மாரி சப்போர்ட் பண்றவங்க இருந்தா